இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இந்த ரிபப்ளிக் டே சேல்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லை, பில்டப் கொடுக்குற அளவுலாம். அதனால தான் செப்பரேட்டாக வீடியோ போடல. எப்பயும் போலயே ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு சில ஆஃபர்ஸ் வரதான் செய்யுது. அதெல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுவே போதும். அதை செக் பண்ணிங்கனாலே கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்க முடியும். இதை தவிர 25,000 பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஃபோனாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா 1 2 இல்லை, நிறையா ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எந்த ஃபோனை வேணா உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான். நீங்க லவுட் டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரொம்பவே நல்லா தெரியும், கண்டென்ட் கிரியேட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க, டெக்லையும் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடிட்டிங் நல்லாவே தெரியும், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னாலும் நீங்களுமே எடிட்டர் ஜாப் இருக்கு, அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட சிவியை சென்ட் பண்ணுங்க, வித் ஃபோன் நம்பரோட அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லொகேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான், ஃபுல் டைம் ஜாப் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போனே 25,000 வரைக்கும் எதுக்கு போகணும், இந்த போனே ட்ரை பண்ணலாம் போலே அப்படின்னு தான் தோணும். போக்கோவோட X7 Pro மொபைல். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளேவுமே பாத்தீங்க அப்படின்னா 6.67 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. IP68 அண்ட் 69 கொடுத்துருக்காங்க. நம்மளுமே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் போன் நல்லா தான் வேலை செய்யுது. அண்ட் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8400 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கும் சரி, கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ செட் ஆகுமான்னு கேட்குறவங்களுக்குமே இது நல்லாவே தான் இருக்கும். 6550 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 71 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்கும். 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் கேமரா ஓகேவா தான் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபோன் தான். தாராளமாக 25,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க கூட இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். இதை விட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு விவோ iQOO தான் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எப்பயும் போல தான். ரெண்டு பேருமே ஒரே ஸ்பெக்கோட ஒரே பிரைஸ் ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனை வேற வேற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் iQOO Z10 இல்லாட்டி விவோ T4 மொபைல் நீங்கள் வந்து ரெண்டில் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஐபி ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல, நோட் பண்ணிக்கங்க. ஆனா மிலிட்டரி ரேட் கொடுத்துருக்கனால தெரியாம போன் எல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துருது. அந்த மாதிரியான நேரத்தில் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். Snapdragon 7S Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாலாம் இருக்காது. உங்களுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்றதுக்கு எனக்கு பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். முழுக்க கேம் பிளே தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே பார்த்த போக்கோ கூட நீங்க வாங்கலாம். அண்ட் அதை தவிர பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 73 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியா போனாலும் கூட 1.5 நாள் வரைக்குமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்டரி லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இது இருக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் எல்லாம் பண்ணி கேமரா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வேணா சூட்டபிளா இருக்கும். அண்ட் ஓவராலாவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த பேட்டரி சைடு கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். பட் விவோல தான் டார்கெட்டடா இல்லை iQOO தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ 23,000 ரூபான்னு சொல்லி கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு விவோவா இல்லாட்டியும் பரவாயில்ல வேற இன்னொரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா ரியல்மியோட P3 அல்ட்ரா மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசன் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1.5K AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் முக்கியமாக IP68 அண்ட் 69 கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியில எல்லாம் போட்டாலும் கூட ஃபோனுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் எதுவும் வராது. அண்ட் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அல்ட்ரா ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது போக்கோவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேக்காக கொஞ்சம் டார்கெட்டடாக வாங்குற இந்த பட்ஜெட்டில் அப்படின்னாலுமே இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 66 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியா அந்த மாதிரி யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. கேமரா சைடு பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் போக்கோக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு போனா தான் இருக்கு. கம்பேரிசன்லாம் பார்த்தா என்னமோ போக்கோ தான் பெஸ்ட், நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல்
இருக்கும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு போக்கோ வேணாலும் வாங்கிக்கோங்க. ரியல்மியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும், என்ன ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். நெக்ஸ்ட் ரியல்மி P4 Pro மொபைல் இருக்கு. பட் இது டார்கெட்டடாக யார் வாங்கணும் அப்படின்றதையும் நான் கிளியராக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. 1.5K AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க. பட் இதில் IP68 69 எதுவுமே வந்து இல்லை. இது ரெண்டுத்தோட வேணும் அப்படின்னா போக்கோ இல்லாட்டி ரியல்மி P3 அல்ட்ராக்கு நீங்கள் போய்க்கலாம். இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 88 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாளைக்கு மேலேயே உங்களுக்கு நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கிடைச்சிரும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் டெய்லி லைஃபுக்கும் அப்பப்போ கேம் பிளே பண்ணுறதுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். டார்கெட்டடாக கேம் பிளே தான் முக்கியம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ரியல்மியோட P3 அல்ட்ரா வாங்கிக்கோங்க, இல்லை போக்கோ கூட போய்க்கலாம். 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, செல்ஃபி கேமரா எனக்கு கொஞ்சம் பெட்டரான அவுட்புட்டாக வேணும், கிளாரிட்டி பெட்டராக இருக்கணும், ஷார்ப்பாக இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னா இதில் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஃபோட்டோ அவுட்புட் நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓவராலாக எல்லாமே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக தான் இருக்கும். பட் டார்கெட்டடாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன் போய்க்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஆல்மோஸ்ட் நார்மல் டைம்லலாம் 25,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த சேல்லாம் போயிட்டு இருக்கனால 24,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபோனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோனாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபோன் தான் OnePlusோட Nord CE5 மொபைல். இதுக்கு உடனே ஸ்பான்சரான்னு சிலர் கேட்பீங்க. இது எல்லாமே நம்மளா உங்களுக்காக ரெடி பண்ணுறது தான். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அபெக்ஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கும் சரி, கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுவேன் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் கேம் பிளேக்குமே இது செட் ஆகும். ஸோ IP ரேட்டிங்கும் மிலிட்ரி கிரேடும் இந்த ஃபோனில் வந்து இல்லை, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 7100 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 92 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 1.5 நாள் வரைக்குமே தாராளமாக கிடைக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓவராலா ஒரு பெஸ்ட்டான போனா வேணும், அதுல பேட்டரி லைஃபும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கூடுதலா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,500 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்திருக்கிறதுல ஆஃபர் பெருசா இல்லாட்டியும் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் என்ன வருது அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டெல் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.